ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பண்டிகை நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளுக்கும் துணி அதிகமாக வரப்போகுது. துணியோட டிசைனுங்க அதிகம் தைக்க கேட்க போகிறாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு நம்மளால் ஈஸியாக செய்ய முடிஞ்ச டிசைனை நம்ம செஞ்சு கற்றுக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டிசைனை நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும், கிராண்ட் லுக் கொடுக்கும். இது செம்ம சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. நான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதோட நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதை பார்த்து முடிச்சிடலாம், ரொம்ப லேட் ஆகாது. ஏன்னா நான் இது டபுள் சைடு செய்கிறேன். டபுள் சைடு உங்களுக்கு சிங்கிள் சைடு மட்டும் காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸை நார்மலாக ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நெக்கு ஷேப் மாத்திரம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பி போட்டுக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே சீதா சைடு தான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் மேலே உள்பக்கமாக மெயின் பீஸு, அப்புறம் மேலே மெயின் சைடு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எந்த கலர் கான்ட்ராஸ்ட் கலர் எந்த கலர் வைக்கிறோமோ அந்த கலரை தைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இந்த சைடு தைச்சிட்டு கட் பண்ணாதீங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உள் சைடும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நகருதால் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் உட்காராது. ரொம்ப பேர் பண்ணுற தப்பாக தான். இன்னொன்று துணியும் சுருக்க விழும். நீங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டிங்கன்னா துணி சுருக்கமாக விழுகாது, அப்படியே ஃப்ளாட்டாக உட்காந்துக்கும். சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் பண்ணிடுச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் மேலே நான் தைச்சி எடுத்துக்கிறேன். அவங்கவுங்க இஷ்டப்பட்டது தான். உங்களுக்கு 1.5 இன்ச்சு வேணும்னா 1.5 இன்ச்சு செஞ்சுக்கோங்க. 2 இன்ச்சு வேணும்னா 2 இன்ச்சில் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தைக்கிறவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அகலம் வச்சா நல்லா இருக்குமோ அப்படி வைக்கணும். நான் இப்போ 2 இன்ச் வைக்கிறேன்னா நீங்களும் 2 இன்ச் வச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு பத்தாமல் போகும். அதே மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சைஸுக்கு இவ்வளோ வைக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ் வந்துச்சுன்னா அந்த சைஸே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 2 சைடுமே தைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரே மாதிரி. இந்த ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சின்ன சின்ன விஷயமும் செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பைப்பிங்க்கு நான் கட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். பைப்பிங்க்கு நான் அந்த கலர் கொடுத்துட்டேன் இல்லைங்களா, கான்ட்ராஸ்ட் கலருக்கு. இப்போ பைப்பிங்க்கு நான் ப்ளவுஸ் கலர்லேயே எடுத்துக்கிறேன். கிராஸில் போட்டு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே தைச்சா இந்த டிசைனுக்கோ இல்லை பைப்பிங்க்கோ தைச்சேன்னா கொஞ்சம் மிச்சமாகவே தைச்சிப்பேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மிச்சமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் ஒரு பீஸ் வரும் இல்லைங்களா, அதுக்கு பைப்பிங்க்கு ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பைப்பிங் எப்படி வைக்கணுன்ற வீடியோ தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைப்பிங் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தனியாகவே அதுக்காக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு மட்டும்தான் உள்பக்கம் மட்டும் பைப்பிங் வைக்கிறேன், வெளிப்பக்கம் லேஸ் தான் வச்சுக்கிறோம்.
இந்த இடம்லாம் கொஞ்சம் அடிக்கும்போது அந்த வளைவில் திரும்பும்போதெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவே அடிங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பைப்பிங் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டும். ரொம்ப மெலிசாக இருந்துருச்சுன்னா கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே இதை அடிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு மெலிசாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா மெலிசாவே அடிச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த துணிக்கு அவ்வளோவா தெரியாததால் நான் கொஞ்சம் மொத்தமாகவே வச்சு அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பைப்பிங் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக அடிச்சுக்கோங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. தைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஈஸியாக தைச்சிடலாம். காசு கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம். டைலர்னால் நம்ம இந்த டிசைன் தைக்கிறோம் அப்படின்னு நினச்சாவே நம்ம கொஞ்சம் காசு அதிகமாக எதிர்பார்க்குவோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக வந்ததுன்னா நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாமே காசுக்கோசரம் தான் செய்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. யாராவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் பேஷனுக்கோசரம் செய்கிறேன் அப்படின்னா பேஷன் உண்டு தான். எனக்கு இது பேஷன் மேலே தான் வந்து நான் அந்த டிசைனே கற்றுக்கிட்டேன். நான் டிசைன் கற்றுக்கிட்டதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் டிசைன் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எல்லாமே காசுக்கோசரமானா இல்லை. இருந்தாலும் நம்ம தைக்கிறோம் ஒரு டிசைன் அப்படின்னா அது காசுக்காக தான். அதை ஓப்பனாக எல்லா டெய்லருமே நம்ம ஒத்துக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த சைட் பைப்பிங் அடிச்சாச்சு இல்லையா, இப்போ லைனிங் அடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா இந்த சென்ட்ரு பீஸுக்கு நான் ஃபில்ட்டு பிடிச்சிக்கிறேன். ஒரே சைடு வந்துட்டு ஒரே பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சு வர மாதிரி ஒரே சைடில் அடித்து எடுத்துக்கோங்க. சென்ட்ரு இது வந்து ப்ளவுஸ் பீஸு கலர்லேயே இருக்கட்டும். இல்லை சாரியில் நீங்கள் 2-3 கலர் இருக்குது அப்படின்னீங்கன்னா நினச்சிங்கன்னா நீங்கள் 2-3 பீஸு வேறு வேறு கலரில் கூட இதை அடிக்கலாம். எனக்கு சாரியில் 2 கலர் தான் இருந்துச்சு. ஒன்று பிங்க்கு, ஒன்று ப்ளூவு. ப்ளூ வந்துட்டு ஃபுல் கலரு, பிங்க் வந்துட்டு ப்ளவுஸ் கலர் கொடுத்துருந்தாங்க. அதனால் பிங்க்கை வந்து சைடில் கொடுத்துட்டேன். இப்போ சென்டரும் பிங்க்கே கொடுத்தா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை நான் செய்யலை. கரெக்டாக உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி மடித்து அடித்து திருப்பிக்கோங்க. சென்டரில் போட்டிருக்க தையலை நான் பிரிப்பேன், அதனால் அது தேவைப்படாது. அதனால் அது சமமாக இல்லையேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, நினைக்க தேவையில்ல. நான் இது கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன். கேன்வாஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இந்த லைனிங் பீஸை வந்துட்டு 2 துணியாக கொடுங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு கேன்வாஸ் கிடைக்கிறதில்ல. அதனால் கேன்வாஸ் இல்லாதவங்க லைனிங் துணியை வந்து 2 துணியாக கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அது மாதிரி அடிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் இது ப்ராப்பராக எப்படி டெய்லருங்க தைக்கிறாங்களோ அப்படி இல்லாமல் எனக்கு என் கைவாட்டம் எப்படியோ அப்படி நான் தைச்சி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், எப்போவுமே நான் இந்த டிசைன் பீஸில் மட்டும் நான் இது தான் ஒன்று பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மிச்சமாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம் வேணும்னா கூட. ஆனால் கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் வைக்க முடியாது இல்லையா இந்த பீஸெல்லாம். அதனால் கொஞ்சம் மிச்சமாகவே வச்சு அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கே பார்த்தா தெரியும். சென்டரில் மட்டும் பின் பண்ணிவிட்டு 2 சைடும் அடித்து திருப்பிக்கலாம். நான் இந்த டிசைனை தைச்சிட்டு 600 ரூபா வாங்கிக்கிட்டேன். நீங்களும் இந்த டிசைன் தைக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் தைச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிசைனுக்கு எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள்.
லாஸ்ட்டில் ஃபினிஷிங் ஆனதும் இதோட அப்படியே கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஃபினிஷிங் ஆனோடனே டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. ஏன்னா ஒரு வீடியோவை நம்ம அரைகுறையாக பார்த்துட்டு இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாது. அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அடித்தாச்சு. இப்போ கீழே பாட்டமுக்கு வந்துட்டு நான் இந்த பிங்க் கலர் நான் அடித்தேன் இல்லைங்களா, அப்போவே பைப்பிங்க்கு வேணுன்ற மாதிரி அந்த பிங்க் கலர் பீஸை நான் கீழே கொடுக்க போகிறேன் பாட்டமுக்கு. இது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மொத்தமாகவே கொடுத்துருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ஏன்னா பாட்டமில் தெரியாது இல்லைங்களா, தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் மொத்தமாகவே கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் சைடில் லேஸ் வந்துட்டு இந்த பீஸ் அடிச்சுட்டு இந்த பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லேஸ் அடிக்க போகிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் லேஸ் அடித்தேன்னா அந்த பைப்பிங் வந்துட்டு ரொம்ப மொத்தமாக ஆகுது. அதனால் இதுக்கு முன்னாடி அடித்த டிசைனில் அப்படி மொத்தமாக வந்ததால் இதை நான் வந்துட்டு தவிர்த்துட்டு லாஸ்ட்டில் அடிச்சுக்கலாம், எப்படியும் லேஸை கொஞ்சம் மடித்து தைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக லேஸை அதுக்கப்புறமா தான் நான் அடிக்க போகிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக அடித்தாச்சு. இன்னும் லேஸ் கொடுக்கணும். இதுக்கு லேஸ் கொடுத்தோடனே இன்னும் லுக்கு நல்லா எடுத்து காட்டும். இது கல் லேஸ் கொடுக்குறதால எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த கல்லுன்னா பயம். நீடில் உடஞ்சாலே எனக்கு மிஷினுன்னு நினச்சிக்கிட்டாலே நீடில் உடஞ்சா ரொம்ப பயமாக இருக்கும். உங்களுக்கு மிஷினில் வந்துட்டு எந்த விஷயம் பயம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நீடில் உடஞ்சா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். நீடில் உடஞ்சா மட்டும் எனக்கு ஆகவே ஆகாது. அதனால் மேக்ஸிமம் நான் தைக்கிறப்போ நீடில் உடையாமல் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்குவேன். எனக்கு மெயினாக உடையிறதே இந்த கல்லில் தான். இந்த கல் வைக்கும்போது தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அப்படியே உடஞ்சிரும். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து இந்த கல் மட்டும் லேஸ் வைக்கிறப்போ ரொம்ப பார்த்து செய்வேன். அவ்வளோதான். இப்போ 2 சைடு இதெல்லாம் வைக்கிறது அவ்வளோ டீட்டெயிலாக காட்ட தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு சைடு மட்டும் வச்சுட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆகிட்டு இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. அடுத்து இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.